ஒரு சந்தியின் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற பிரசங்க வாக்கியம் சற்று முன்பாக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 26 வசனங்கள் வரையிலும் அடங்கியிருக்கிறதிலே நாம் இந்த நாளிலே வசனங்கள் 5 முதல் 15 வசனங்கள் வரையிலும் வாசித்து தியானம் செய்வோம். The Gospel according to St. John chapter 4 verses beginning from 5 to 15. அவர் சமாரியா வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் சீகார் என்கின்ற சமாரியா ஊருக்கு வந்தார். அது யாக்கோபு தன் குமாரன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தருகே இருந்தது. அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை இருக்கும். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ ஒருத்தி தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளிடம், தாகத்துக்கு தா என்றார். ஏனெனில் அவர் சீஷர் போஜன பதார்த்தங்களை வாங்கி வரும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள். சமாரிய ஸ்திரீ அவரை பார்த்து, நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, தாகத்துக்கு தா என்று என்னிடம் கேட்கிறது எப்படி? ஏனெனில் யூதர் சமாரியருடன் உறவாடுகிறது இல்லை. இயேசுவோ, கடவுளின் ஈவும் தாகத்துக்கு தா என்று உன்னிடம் கேட்கிறவர் இன்னார் என்பதும் உனக்கு தெரிந்திருந்தால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அவளுக்கு பதில் உரைத்தார். அதற்கு அவள், ஐயா, மொள்ளுகிறதற்கும் இடம் ஒன்றுமில்லை, கிணறு ஆழம். அப்படி இருக்க எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? நம்முடைய பிதாவாகிய யாக்கோபிலும் நீர் பெரியவரோ? அவர் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்தார். அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருகங்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். அதற்கு இயேசு, இந்த தண்ணீரில் குடிக்கிற எவனும் மறுபடியும் தாகமடைவான். நான் கொடுக்கும் தண்ணீரில் குடிக்கிறவனோ ஒரு காலம் தாகமடையான். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஊறுகிற நீரூற்றாகும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை பார்த்து, ஐயா, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் தண்ணீர் மொள்ள இவ்வளவு தூரம் வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று சொன்னார் என்பதுவே. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். கிருபையும் கருணையும் நிறைந்த ஜீவ தண்ணீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரலோக பிதாவே, வாரும் ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களின் சிந்தனைகளும் உம்முடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்மை மீண்டுமாக ஆண்டவருடைய பரிசுத்தமான சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்து அவருடைய வாழ்வளிக்கின்ற வார்த்தைகளை சிந்திக்க நம்மை அழைத்து வந்திருக்கிற நமது அருமை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் மிகுதியாக கிடைக்கட்டும். எனக்கு பிரியமான உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்ற இந்த பிரசங்க பகுதியானது இறையியல் கருத்துக்கள் அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை குறித்து நம்முடைய இறையியல் பேராசிரியர் ஒருவர் சொல்லுகிற பொழுது, இன்றைக்குரிய பிரசங்க வாக்கியத்தை யாராவது ஒருவர் வாசித்து அதை முடித்துவிட்டு ஆமேன் என்று சொன்னால் அதோடு இந்த பிரசங்கம் முடிந்துவிடும். இந்த பகுதியே யோவான்
இதை ஒரு பிரசங்கமாகவே எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார். Each saint has a past and each sinner has a future. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சரித்திரத்திலே 7ஆம் வசனத்திலே, யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது சமாரியா ஸ்திரீ ஒருத்தி. வேதாந்தத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே பெயர்களை நாம் சொல்லுகிறதை நாம் சொல்லப்படாமல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன கேட்ஜெட்ஸ் மூலமாக ஏன் இந்த சமாரிய ஸ்திரீயினுடைய பெயர் சொல்லப்படவில்லை, யார்தான் இவர் என்று பார்த்த பொழுது, எதிலே கூகுளிலே நாம் பார்க்கின்ற பொழுது இதிலே இப்படி இருக்கிறது. அந்த கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் மற்றும் பைசன்டைன் பாரம்பரியங்களிலே இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு செயின்ட் ஃபோர்டினி அல்லது ஃபோர்டினா என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒளிமயமான ஒருவர், த லூமினஸ் ஒன் ஆர் என்லைட்டன்ட் ஒன். இவர்களை பிற்காலத்திலே இவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னதினாலே she was venerated as a saint. ஒரு பரிசுத்த ஃபோர்டினி என்கின்ற பெயரிலே இவரை வணக்கத்திற்குரியவர்களாக திருச்சபை ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸிலே அவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களை குறித்த ஒரு பாரம்பரிய தகவல் என்னவென்றால், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளும் சகோதரிகளும் இரத்த சாட்சிகளாக, அதாவது they were considered as equal to the apostles, அப்போஸ்தலர்களுக்கு சமமாக அவர்கள் பிற்காலத்திலே எண்ணப்பட்டதாக ஒரு பாரம்பரியம் சொல்லப்படுகிறது. இதனுடைய ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, இந்த பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்டிலே யோவான் சுவிசேஷத்திலே இவர்தான் சீகார் என்கின்ற பட்டணத்திலிருந்து வந்த ஒரே சமாரிய ஸ்திரீயாக நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஆகவே இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அவர் ஒரு முதல் சகோதரியாக இயேசு அந்த சமாரியா பட்டணத்திலே தாம் மேசியா என்று வெளிப்படுத்தின ஒரு முதல் பெண்மணியாக இந்த சமாரிய பெண்மணியை யோவான் சுவிசேஷகன் நமக்கு காண்பிக்கின்றார். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பகுதியை நாம் வாசித்த பொழுது, அந்த ஸ்திரீயினுடைய ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். யோவான் சுவிசேஷகன் இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், முதல் நூற்றாண்டிலே யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதின பொழுது அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே இருக்கின்ற ஸ்திரீகள் எப்படி தங்களுடைய ஒரு சமுதாய சூழ்நிலையிலே அவர்கள் காலையிலே வந்துதான் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கின்ற ஒரு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். மன்னிக்க வேண்டும், திடீரென்று நான் ஆரம்பித்தேன். முதலாவது இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஸ்திரீகளை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அகில உலகமெங்கும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. ஹாப்பி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே டு ஆல் அவர் சர்ச் விமென். உங்களை எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். ஆகினாலே அந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சகோதரிமார்கள் காலையிலே வந்து தண்ணீர் மொள்ளுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அதுதான் அவர்களுக்கு ஒரு சமுதாய கூடமாக இருந்தது. இட் வாஸ் அ கம்யூனிட்டி டைம் அண்ட் ஆல்சோ இட் வாஸ் அ காசிப்பிங் டைம். அவர்கள் மற்றவர்களை குறித்து பேசுகின்ற ஒரு நேரமாக இருந்தது.
யாருமே மத்தியானத்திலே வந்து தண்ணீர் பிடிக்கிறதில்லை. இங்கே யோவான் சொல்லுகிறார், 6ஆம் மணி வேளை இருக்கும், ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மதியம் 12 மணி வேளையில் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் என்று சொல்லப்படுகிற சீகார், இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய சீகாரிலே அதிகமான ஒரு வெயில் இருக்கும். அந்த வெயிலின் மத்தியிலே அதிகமான களைப்படைந்தவராய் வசனமே சொல்லுகிறது. 6ஆம் வசனத்திலே இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகின் அருகே உட்கார்ந்தார். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் களைப்பாக இருந்ததை நமக்கு வசனம் சொல்லுகிறது. அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இருந்த அந்த சூழ்நிலையிலே சமாரிய ஸ்திரீ அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அது நமக்கு இன்றைக்கு முக்கியமான ஒரு வார்த்தைகள் அல்ல. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அதெல்லாம் நமக்கு அவசியமானதல்ல. ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர் அந்த ஒரு சகோதரியினிடமும் பார்த்து அவர் தன்னுடைய உரையாடலை ஆரம்பிக்கின்றார். இயேசு அவளிடம் 7ஆம் வசனம், தாகத்துக்கு தா என்றார். இங்கேதான் ஆண்டவர் தன்னுடைய அன்பை அந்த அப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் நிறைந்த ஒரு சகோதரியிடத்திலும் காண்பிக்கின்றார். அந்த சகோதரி ஆச்சரியப்படுகிறார். சமாரிய ஸ்திரீ அவரை பார்த்து, நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, தாகத்துக்கு தா என்று என்னிடம் நீர் கேட்கிறது எப்படி? யூதர் சமாரியனிடம் உறவாடுகிறது இல்லை. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எப்படியாக கடந்த வாரத்தின் சுவிசேஷ பகுதியிலே நாம் வாசிக்க கேட்ட வண்ணமாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெரும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கின்ற அந்த அன்பை அடுத்த அதிகாரத்திலும் யோவான் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி இவ்வளவாய் அளவற்ற எண்ணிலடங்காத ஒரு அன்பை சமாரிய ஸ்திரீக்கும் காண்பித்தார் என்பதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தாகத்திற்கு தாய் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அங்கே வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு ஆண்டவருக்கு தண்ணீர் கொடுத்தார் அல்லது கொடுக்கவில்லை என்பதை குறித்தெல்லாம் நமக்கு யோவான் இங்கே சொல்லவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், நீர் அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று கேட்ட பொழுது, that lady was not expecting the living water of H2O, she was expecting the love of God. ஆண்டவருடைய அன்பை அந்த சமாரிய ஸ்திரீ எதிர்பார்த்தார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த ஒரு பின்னணி, இட் வாஸ் a hostile background. அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து மிக தவறாக பேசின ஒரு சூழ்நிலையிலே இவளெல்லாம் அவர்கள் காது கேட்டு மிகவும் களைப்படைந்தவர். அந்த ஸ்திரீயும் கூட சமுதாயத்தினால் பேசப்பட்ட வார்த்தைகளினாலே she was very much hurt and wounded. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து ஆறுதலாக அந்த சகோதரியும் நேசிக்கிற ஒரு ஆண்டவராக இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்காக தான் நான் சொன்னேன், ஒரு ஆங்கிலத்திலே ஒரு பழமொழியை, ஈச் செயின்ட் ஆஸ் a past and each sinner as a future. இங்கே அந்த ஸ்திரீயை அந்த சமுதாயம் ஒரு பாவியான ஸ்திரீயாக சித்தரித்தாலும் ஆண்டவர் அந்த சகோதரிக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அது ஆச்சரியமான ஒரு வார்த்தைகள். ஏனென்றால் 13ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு, இந்த தண்ணீரில் குடிக்கிற எவனும் மறுபடியும் தாகம் அடைவான்,
நான் கொடுக்கும் தண்ணீரில் குடிக்கிறவனோ ஒரு காலம் தாகமடையான். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவனுக்கு கேதுவாக ஊறுகிற நீரூற்றாகும் என்றார். நித்திய ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவராக இங்கே நாம் பார்க்கின்றோம். உடனடியாக தொடர்ந்து நம்முடைய வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 26ஆம் வசனம் மாத்திரமல்ல, அந்த சரித்திரத்தை முழுமையாக 27 முதல் 30 வசனங்கள் வரையிலும் கூட நமக்கு இன்றைக்கு வாசிக்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அந்த ஸ்திரீ வந்த நோக்கம் பாருங்கள். 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த ஸ்திரீ தான் வந்ததையே, எந்த நோக்கத்திற்காக தான் வந்தார் என்பதையே மறந்து அந்த குடத்தையே அங்கே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய், வாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு அறிவித்தார், அவரை பாருங்கள், வாருங்கள், வந்து பாருங்கள். அந்த ஸ்திரீ சொன்னதனுடைய ஒரு அர்த்தம் என்னவென்றால், வாருங்கள், நீங்கள் என்னை பார்க்காதீர்கள், என்னுடைய ஒரு மாசு நிறைந்த, ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையை பாராமல் வந்து பாருங்கள், அவரை பாருங்கள், இயேசுவை பாருங்கள் என்று இயேசுவை காண்பிக்கின்ற ஒரு சுவிசேஷகையாக அங்கே அந்த சமாரிய ஸ்திரீயை நாம் இங்கே காண்கின்றோம். வாருங்கள், அவரை பாருங்கள். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த லென்த் நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் வாருங்கள், ஆண்டவருடைய சிலுவையை பாருங்கள், அதிலே தொங்குகின்ற ஆண்டவரை பாருங்கள். அவர் இந்த உலகத்தின் பாவத்திற்காக, அவர் ஒரு பாவம் செய்யாத பொழுதிலும் தன்னுடைய விலை மதிக்காத இயலாத இரத்தத்தை சிந்தி நம் எல்லாரையும் கழுவி அவருக்கு சொந்தமான மகனாக மகளாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார், அவரை பாருங்கள் என்று சொல்லுகின்ற சுவிசேஷகர்களாக இந்த லென்த் நாட்களிலே வாழதான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சமாரிய ஸ்திரீ செயின்ட் ஃபோர்டினா அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு அதை தெரிவிக்கின்றார். என்னுடைய சகோதர சகோதரிகளே, 2 முறை இந்த நம்முடைய வேத பகுதியிலே சீகார் 5ஆம் வசனத்திலே சீகார் என்கின்ற சமாரிய ஊருக்கு வந்தார். அது யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பு கொடுத்த நிலத்தருகே இருந்தது. அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. யோவான் இதை யாக்கோபை குறித்து அதிகமாக சொல்வதனுடைய நோக்கம், பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற முற்பிதாக்களின் தேவன் என்று நாம் பிதாவாகிய கடவுளை சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியத்தில் இருக்கின்றோம். இங்கே யோவான் சொல்லுகிறார், அந்த விக்டரி ஸ்டாண்டில் ஆபிரகாம் ஈசாக்கை விட்டு அவர் இங்கே யாக்கோபை சொல்வதனுடைய நோக்கம், அந்த ஒரு பாரம்பரியத்திலே, அந்த ஒரு வரலாற்று ஏணியிலே யாக்கோபு 3ஆவதாக இருந்தாலும் ஆண்டவரே பாருங்கள் யாக்கோபை எவ்வளவாக உயர்த்தினார் என்பதை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்றால், முதலாவதாக ஏன் இந்த யாக்கோபின் கிணறு என்று யோவான் சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, ஆதியாமத்திலே அதற்குரிய பதிலை இந்த நாளிலே நாம் காண முடியும். ஆதியாமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிங்கள். முதலாவது ஆதியாமம் 29:10. யாக்கோபு
அங்கதான் முதன்முறையாக யாக்கோபு தான் வெட்டின கிணற்றை வாயிலே கல்லை போட்டு மூடி இருந்த பொழுது அங்கே முதலாக யாக்கோபு தனியாளாக அந்த கல்லை புரட்டி தன்னுடைய தாய் மாமா மகனான லாபானின் மகள் ராகேலுக்கு அந்த அவர் கொண்டு வந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறதை அங்கே நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்பாக நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபு ஆண்டவரிடத்திலே போராடுகிறார். 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இரவெல்லாம் ஆண்டவரிடத்தில் போராடி அங்கே ஜெபிக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். எப்படியாக போராடி ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்து 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவரோ உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை, ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லவில்லை. யாருக்கு சொல்றாரு? யாக்கோபுக்கு சொன்னாரு. நீதான் இனிமேல் உன்னுடைய சந்ததியார் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லத்தக்கதாக உன் பேர் இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் எனப்படும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு என்பது யாக்கோபை போன்று எளிமையான, அதாவது யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஈசாக்கின் புத்திர சுவிகாரத்தை அபகரித்து கொண்டு வந்தவன். He was not a noble person. ஆனாலும் கூட ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு என்பது மிகுந்த ஒரு வித்தியாசமான ஒரு தெரிந்தெடுப்பாக இருக்கும். ஒரு இறையியல் வல்லுனர் எழுதுகின்றார், Have you ever wondered if God has a sense of humor? கடவுளை ஒரு ஹியூமரஸ் காடாக அவர் சொல்கிறார். காரணம் என்னவென்றால், நாம் ஒரு சமாரியா கிராமத்திற்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் யாரை தெரிந்து கொள்வோம்? பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு லீவ் அலோன் காஸ்பிள் ஒர்க், ஒரு சோஷியல் ஒர்க்கு, அந்த இடத்துல போயிட்டு ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம் அல்லது அவங்களுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுக்குறோம். நம்ம போய் யாரை பார்ப்போம்? ஒரு சோஷியல் ஒர்க்குக்கு அந்த ஊரில் பெரியவங்களை பார்க்குவோம், அந்த ஊரில் எம்எல்ஏவை பார்க்குவோம், அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை பார்க்குவோம், அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து, ஐயா நாங்கள் இங்கே வரோம், நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கெல்லாம் செய்ய போகிறோம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க யாரை சூஸ் பண்ணுறாரு? அந்த சமாரிய ஸ்திரியை சூஸ் பண்ணுறாரு பாருங்க, அவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு. எவ்வளோ ஒரு ஆண்டவர் மாற்றி யோசிக்கிற ஒரு ஆண்டவர் பாருங்க. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் இந்த லென்த்து காலத்தில் அந்த ரீடிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். போதகர்களாக நாங்கள் வந்து அந்த முழு லெந்து காலத்தையும் ஒன்றா ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா அந்த லென்த்து காலத்தினுடைய ஒவ்வொரு ஞாயிறிலும் நாம் பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் ஒரு சந்தி ஞாயிறில் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேள்வியை ஆண்டவர் கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. முதல் ஒரு சந்தி ஞாயிறில் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தேடும்போது கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் நீ என்னை நம்புறியா, நான் உன்னை அங்கே அனுப்ப போகிறேன்றத ஒரு கேள்வியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கொடுக்குறார். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் அங்கே தண்ணி இல்லை,
அவங்க வந்து தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. மோசே சொல்கிறார், நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? Why do you quarrel with me? இன்னைக்கு யாத்ராகமம் 17:2 கேட்குறாரு. அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு பர்த்தலேமியு பிறவி குருடனாக இருக்கும்போது why was he born blind? ஏன் இவர் குருடனாய் பிறக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. வருகின்ற மார்ச் மாதம் 22ஆம் தேதி எசேக்கியேல், பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 37:1-14 இந்த எலும்புகள் உயிரடையுமா? அப்புறம் மார்ச் 29ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு, ஆண்டவரே உமக்கு ஏன் இந்த தாழ்மையின் கோலம் என்று கேட்கக்கூடிய கேள்வி. அப்புறம் ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் அன்னைக்கு ஆண்டவர் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்குறார், மரியாளே ஏன் அழுகிறாய்? இவ்வளெல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு 7 கேள்விகளிலும் ஆண்டவருடைய அன்பு அவருடைய மக்களாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் அதிகமாக ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆயினால்தான் இன்னைக்கு வாசிக்க கேட்ட ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-8 பார்க்கின்ற பொழுது அந்த 8ஆம் வசனத்திலே, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் கடவுள் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் தம்முடைய அன்பை இந்த நாளிலே இந்த ஒரு சந்தியின் ஞாயிறுகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையிலும் பிரசங்கத்திலும் ஆண்டவருடைய அன்புதான் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த அன்பை பெற்ற மக்களாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மீது அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் மற்ற மக்களுக்கு கூறி அறிவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அங்கே பாருங்க, அந்த ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. இந்த சமாரிய ஸ்திரீ சிஸ்டர் 14 போய் அங்கே சொல்றாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார். அப்போ அந்த ஜனங்கள்லாம், ஓ என்ன இவங்க பெரிய சுதந்திர போராட்டம் செஞ்சிட்டாங்களா, இவர் யாரை சொன்ன, எல்லாம் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த அம்மாவை பிலிட்டில் பண்ணோன்னு நினச்சி அங்கே ஆண்டவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த அம்மா ஒரு பெரிய she had encountered the greater truth, the one who is the very water of life, the living one, ஜீவனுள்ள ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை அந்த சமாரிய ஸ்திரீ சிஸ்டர் 14 உணர ஆண்டவர் அந்த சகோதரியை ஆசீர்வதித்தார். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மையும் கூட அவர் அன்பு கூறுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆர் வி ரெடி டு ரிசீவ் தட் லவ்? அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா? சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீர் எங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபை விட பெரியவரா? ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது, how great thou art, how great thou art. ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் சுவாமி. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த அந்த நிக்கோதேமுவுக்கும் இந்த சமாரிய ஸ்திரீக்கும் இடையே இருக்குகின்ற அந்த உறவை நாம் பார்க்கின்ற பொழுது, நிக்கோதேமு அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் இன்சைடராக அவர் தன்னை யோசித்து கொண்டார். நான் சிறு வயது முதல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளெல்லாம் நான் கேட்கிறேன், நான் அவைகளை பின்பற்றுகிறேன் என்று he was thinking he was insider, whereas sister 14 the Samaritan woman was totally an outsider. But both of them, Nicodemus and the Samaritan woman, needed Jesus like each one of us. நம்ம எல்லாருக்கும் எப்படி ஏசாமி தேவையோ, எப்படி ஏசாமி வேணுமோ, அதே போல தான் இந்த நாளில் ஆண்டவர் அவரே நமக்கு அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண அவர் நமக்கு கொடுக்கிறார். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும்
அந்த ஆண்டவரை, அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை மற்ற மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற மகனாக மகளாக வாழ துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.